ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு காலையிலே ஃபோன் பண்ணி ஒரு கேட்ரிங் இருக்குன்னா அந்தால் நான் நெல்லைமணி வேறு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டோம். நெல்லைமணி நம்ம ஊரில் இருந்ததுனால அவனையும் இழுத்து போட்டு கேட்ரிங்க்கு கிளம்பியாச்சு மக்களே. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்கான பிளேஸுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம், அதுக்காக தான் வந்திருந்தோம் மக்களே. வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும் மக்களே, கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜலதோஷம் மக்களே, அதனால தான் இருக்குது. அதனால என் ஃப்ரெண்டு தில்லேந்துக்கு போமான்னு கேட்டான், அதனால அங்கேயும் போயாச்சு. இது பக்கத்தில் தான் மக்களே இருந்து கேட்ரிங் அந்த இடத்து பக்கத்தில். அதனால நம்மளும் வந்தாச்சு. யாரெல்லாம் தில்லேந்துக்கு வந்துருக்கீங்களோ மறக்காம ஒரு க்ரீன் கலர் காட்டை தெரிவிக்க விடுங்க மக்களே. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீச்சல் தெரிஞ்சால் மக்களே குளிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் ஆழமாக இருக்கும், இல்லைன்னா இழுத்துட்டு போயிடும். மணிக்கு நீச்சல் தெரியல, இருந்தாலும் அவனும் குளிக்காமல் இருந்தால் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நானும் குதிக்கிறேங்கிற பேரில் கீழேருந்து பாறை மறந்துட்டேன் மக்களே. அந்தாலும் வயிற்றடிக்க ஒரு அடியை வாங்கிட்டு அந்தாலும் நம்மளும் அங்கனைக்கு கிளம்பியாச்சு மக்களே, வயிற்று தடவிட்டு. அப்புறம் என்னென்னு தானே பார்க்குறீங்க, இந்த அண்ணனை எங்கள் கூட கேட்ரிங் வந்துருந்தாங்க. அதனால அவங்களையும் கூப்பிட்டு வந்தாச்சு. நம்ம தில்லேந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சீதாபால் அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் மக்களே லொக்கேட் ஆகிருக்கு. மறக்காமல் வந்து தில்லேந்தி விசிட் பண்ணி பாருங்கள், ஒரு அருமையான ஸ்பாட்.